ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருஷம் February 14 எல்லாருமே வந்து வேலண்டைன்ஸ் டே வேர்ல்டு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இது உலகளவில் வந்து Feb 14 வேலண்டைன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணாலும் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு டேவா யாராவது செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கலாய்க்கிறவங்களும் இருக்காங்க. இதை கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா, லைக் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துப்பாங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, ஃபேமிலிக்குள்ளே ஒரு வேலண்டைன்ஸ் டே எப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பேசிக்காக நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் பண்ணதில்லை. பட் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் இந்த மெட்டீரியல், ரெட்னா லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், க்ரீன்னா ஓகே க்ரீன் சிக்னல் தராங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபன்னாக சில விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து பர்சனலாக செலிப்ரேட் பண்ணதில்லை. அது வந்து ஒரு நார்மல் டே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கலர் கோடில் போகிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளலாம் வந்து கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரே தீமில் போட்டுப்பீங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் பேசி வச்சுருவோம். ஒரு லவர்ஸ் டே வருதுன்னா ஓகே இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே வருது, கண்டிப்பாக வந்து ரெட்டு மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம், பிளாக் கலரில் போகணும், பிளாக்னா தான் வந்துட்டு லவ் பண்ண மாட்டாங்க, சிங்கிள் இல்லை லவ்வுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு பிளாக் தீமில் தான் நாங்கள் போகிற மாதிரி மோஸ்ட்லி வந்து பிளாக் தான் போடுவோம். அப்படி இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு அந்த கலர் வந்து டிஃபைனே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கலரில் நாங்கள் போவோம். ஓகே. ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணதில்ல, பட் உங்கள் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாராவது வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, என்ன உயிரே நீ தான் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன இவ இப்படி பண்ணுறான்னு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வந்து சில டைம் வந்துட்டு வாட் இஸ் திஸ் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அதை தாண்டி அவங்களோட ஒரு லவ் அப்படின்ற விஷயம் ஃபீல்லாம் இல்லை, அந்த கிரிஞ்சாக எனக்கு தோணியிருக்கு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, லவ் இருக்குது. நான் நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன், தே ஆர் நியர்லி 45லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு டேக்கு வந்து அவங்க ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு போய் அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்கறது, அந்த டே வந்து அதுதான் அவங்களுக்கு அந்த டேவே, வேறு எதுவுமே அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே லவ் இதுதான் லவ் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. பட் நம்ம ஏஜ் கேட்டகரி பீப்புள் போடும்போது தான் எதுக்குடா அப்படி இருக்கும். ஓகே. ஸோ வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய சாக்லேட் வாங்கி தருவாங்க. ஸோ அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டோட ரேப்லாம் வந்து அவங்க அப்படி புக்குள்ளே வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே எப்படிலாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள், இந்த கிஃப்ட்ஸ் மோடாக இருக்கட்டும் மற்ற செலிப்ரேஷன்லேயே கூட? ஓகே. ஸோ இதை தாண்டி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து சாக்லேட் தான் பிடிக்கும், கேர்ள்ஸ் தான் வந்து டாய்ஸ் தான் பிடிக்கும். அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாலாம் பண்ணாதீங்க. எனக்கு வந்து சாக்லேட்ஸ் தான் ஓகே, சாக்லேட் தானே அவ்வளோதான், அதை தானே இந்த சாக்லேட் கொடுத்தா உடனே உருகிடுவோம் அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக சாக்லேட்டை தாண்டி வந்து எனக்கு வந்து லெட்டர்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா எனக்கு பிடிக்கும், அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அதை தாண்டி வந்துட்டு சும்மா டிஜிட்டலாக வந்துட்டு ஏதாவது வீடியோஸ் அனுப்பிச்சு ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படியும் இல்லாமல் இப்போ நான் நிறைய பார்க்குறேன் பீச்சில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, லைக் தே ஆர் ஸ்பெண்டிங் அ லாட். அதை தாண்டி வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா ஓகே என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் உன்னோட லைஃப்பில் வந்து எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்றத நீ எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடு, தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. இதை தாண்டி எனக்கு பீச்சில் கூட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணி பார்ட்டி பண்ணி அப்பெல்லாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு எப்படி எல்லா பொண்ணுமே எதிர்பார்க்குறது வந்து ஒரு சிம்பிளாக க்யூட்டாக அவ்வளோதான். அதை தாண்டி வந்து எல்லா பொண்ணும் வந்து ரொம்ப ரிச்சு தான் அப்படிலாம் இல்லை. பெருசாக எந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எதுவும் வேண்டாம், சும்மா ஃப்ளார்ஸு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸு அதெல்லாம் இருந்தாவே ஓகே தான். ஏன் வேலண்டைன் அன்னைக்கு மட்டும் தான் வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணணுமா? எல்லா நாளும் வேலண்டைன் டே தானே ஒரிஜினலாகவே கப்புள்ஸாக இருந்தா. 2025 வேலண்டைன்ஸ் டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, முன்னாடியே வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அந்த சாக்லேட் கவரை சாப்பிட்டுட்டு லைக் புக்குள்ளே வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேல வந்து எப்படி ட்ரெண்ட் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் வேலண்டைன்ஸ் டேலாம் கொண்டாடி இருந்தால் அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதில் பெருசாக கொண்டாடினது இல்லையா, அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஸோ எப்படி எல்லா இடத்துலையும் பசங்க தான் போயிட்டு அந்த வீக் ஃபுல்லாக வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க, டெடி கொடுக்குறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொண்ணு நமக்கு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுது. சிங்கிளாக தான் இருக்கேன், யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ பொண்ணுங்க வந்து பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவா? இந்த ஃப்ளாஷ் மாப் அந்த மாதிரிலாம் கூட வேணாம், சும்மா ஜென்ரலாக நீல் பண்ணி ஒரு ரோஸ் கொடுத்து அதில் சொன்னால் அதுவே போதும். கொடுக்குறீங்களா? ஓகே. ஸோ வந்து லைக் நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணதில்ல பார்த்துலனாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக இப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம்ல? இல்லை, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க 2 பேருமே சிங்கிள் தான். ஒருத்தர் இருக்கிறான், இவெல்லாம் ஒன்றும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை யாருக்கும், இவனுக்கு யாரும் பண்ணி பார்த்ததில்லை.
அதனால் ஐடியாவே இல்லை. நம்ம பார்ப்போம்ல யூஸ்வலாக லைக் இப்போ வந்து இப்போ 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம வந்து இப்போ 2K கிட்ட இல்லைனாலுமே 2K கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி லைக் முன்னாடிலாம் வந்து லவ்வர்ஸ் டே இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ வந்து ட்ரெண்ட்லாம் மாறிட்டே இருக்கு, ஏன் இப்படி மாறுச்சோ அப்படின்னு இருக்கா, இல்லை வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கா? முன்னாடி விட இப்போ நல்லா இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்கல்ல. சின்ன சின்ன பசங்க ஏதோ இன்னும் ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவனுங்களாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஸ்டோரிலாம் போடும்போது செமகாண்டா அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் இப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு நானும் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸாக எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன ப்ரோ இன்னும் இப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க, போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க, போயிட்டு பேசுங்க அப்படின்றாங்க. நான் செமகாண்டாக தான் இருக்க பிள்ளையா இருக்கும்போது ஆகிடும். நாங்களும் கூடிய சீக்கிரம் கமிட் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ வந்து லைக் இப்போ வந்து ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் இந்த மாதிரி நீல ஒன்படி ரோஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பொண்ணுங்க பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொண்ணே கிடச்சா ஒரு gift தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பண்ணுறீங்களா? கிஃப்ட்னும் போது இல்லை போதும், பொண்ணு கிடைக்கட்டும், ரோஸ் கொடுக்கட்டும் போதும். gift பெரிய ப்ரப்போஸ் எக்ஸ்பெக்டேஷன், பண்ணால் போதும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பொண்ணு வேணும் அந்த மாதிரி தான். வேலண்டைன்ஸ் டேனாலே வந்து நிறைய பேர் வேலண்டைன்ஸ் டேவாலும் நாங்கள் செலிப்ரேட்டே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து லைக் எனக்கு லவ்வர் இருக்கோ இல்லையோ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களோ இல்லையோ, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி? ஆக்சுவலி வந்துட்டு எனக்குமே வந்து அப்படி கிடையாது. பட் வேலண்டைன்ஸ் டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என் அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி என் சிஸ்டர்ஸ் கூட நான் செலிப்ரேட் பண்ணுவேன். சூப்பர். ஸோ வந்து இப்போ அம்மா கூட இல்லை சிஸ்டர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணும்போது என்ன கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கீங்க? நான் என் அம்மாவுக்கு சாக்லேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து சும்மா நம்ம ஃபன் பண்ணுறது தான். அதே மாதிரி என் சிஸ்டர்ஸ் கூட வந்துட்டு சும்மா வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான். மற்றபடி வந்துட்டு பெருசாக செலிப்ரேஷன் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்க வேலண்டைன்ஸ் கிஃப்ட்லாம் பண்ணுவாங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து வேலண்டைன்ஸ்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைரி மில்க் தான் வந்து ஞாபகம் தினம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்கூலிங்லலாம் பண்ணும்போது வந்துட்டு மறைச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இது போய் அங்கே கொடுத்துரு அப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருந்திருக்கே தவிர இன்டெப்த்தாக எதுவும் போனதில்லை. ஓகே. ஸோ வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்கலாம்? இது நீங்கள் இந்த கொஷினை என்கிட்ட கேட்குறீங்களே, நான் என்னன்னு சொல்கிறது? நானே என் அம்மா கொடுப்பேன்றேன், இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்தது. இது வந்து பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்க தாண்டி வேலண்டைன்ஸ் டேனா ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி கொடுக்கலன்னா வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னாலே இந்த ரெட் கலர்லாம் கிஃப்ட் கொடுப்பேன், சாக்லேட் தான் கொடுப்பேன், ரோஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, யூஸ்வலாக இதே தானே இருக்குது, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னா என்ன கிஃப்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி வந்துட்டு பொக்கேஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டீன்ஸ் பொக்கேஸ், அதே மாதிரி வந்து டைரி மில்க், இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து வேலண்டைன்ஸில் நான் பார்த்தது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பெருசாக வந்து எனக்கு தெரியல. அதுதான் நான் சொன்னேன்ல, யூஸ்வலாக அதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமே உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா மேபி அவங்களோட மெமரபிளாக ஏதாவது கிஃப்ட் வந்து அவங்களே வந்து ஆர்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், அது வந்து மெமரபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் காதலர் தினம் சொன்னால் உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருது? காதலர் தினம்னா என்னுடைய முதல் கல்யாணத்தை தான் நான் காதலர் தினமாக நினைப்பேன். ஏன்னா அந்த கல்யாணத்தில் தான் எனக்கு வந்து அந்த என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்கு முன்னாடி நான் யாரையுமே நினச்சி கூட பார்த்ததில்ல. என்னுடைய மனைவிக்கு இந்த காதலர் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ உங்கள் மனைவிக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க காதலர் தினத்துக்கு? நான் ஊரில் எங்கள் மனைவி புதுக்கோட்டை ஆலங்குடியில் இருக்காங்க, நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். அன்றைய தினத்தில் அங்கேருந்து நம்ம பேசிக்குவோம். கிஃப்ட் பண்ணுறதுக்கு முடியாது, பட் நான் ஃபோனில் சொல்லிடுவேன், உனக்கு தேவையானதை வாங்கிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி. ஊருக்கு போவீங்களா சார்? ஊருக்கு போகும்போது ஆசையாக வந்து ஒரு புடவை வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி என்ன வாங்கிட்டு போவீங்க? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அவங்களுக்கு பிடித்தமானது வந்து புடவை தான் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வாட்ச் கட்டுவாங்க, அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் மனைவி கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா சார்? லைக் ஒரு பிறந்த நாளுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சட்டைகள் வந்து எனக்கு நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், என்னுடைய அளவுகள் தெரியும், அதை வாங்கி வச்சுருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு இந்த காதலத்துக்கு முன்னாடியுமே பரிசாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அது ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னமும். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதுவும் நினச்சி பார்த்ததில்ல, கல்யாணத்தில் தான் என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ கல்யாணம் ஆன புதுசில் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை வந்து பூ வாங்கிட்டு போய் கொடுக்கறது, புடவை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், அதெல்லாம் எப்படி இருந்தது? இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குது, அந்த மாற்றம் எப்படி இருக்குது சார்? இல்லை ஒரே மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், அப்பயுமே நாங்கள் நிறைய கிஃப்ட் கொடுத்தப்போ இப்பயும் அப்படி தான் இருக்குமா, எப்படி சார்? கண்டிப்பாக நல்ல கேள்வி. அதாவது இப்போ நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் தொடர்ந்து ஃபேமிலி லைஃப்பில் ஒன்றாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ பிரிந்து நான் தனியாக வந்து இங்கே வேலை நிமித்தமாக வந்திருக்கேன். அதனால் மனைவிக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியல. இருந்தாலும் நான் ஊருக்கு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிற பொழுது அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்டு, மற்ற காரங்கள், மற்ற அவங்களுக்கு தேவையான என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியும் என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்றது.
இந்த உதாரணமாக சொன்னோம்னா இந்த மாட்டல், அந்த ஹேர் பின், இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போவேன். அப்போ பார்த்தோட்டி ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து உண்மையிலே வந்து மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து நான் நினச்சிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சி உங்கள் ஒய்ஃப் அதே கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அதாவது நான் இப்போ ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் வந்து ஃபோன்லேயே சொல்லிடுவேன். நான் சென்னையில் இருக்கனால ஏதாச்சும் ட்ரெஸ் எல்லாம் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு. எனக்கு தேவையானது நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன கலர் எனக்கு பிடிக்குமோ அதை வந்து எனக்கு நிறைய முறை வந்து அவங்க எனக்கு நான் விரும்பின கலரை எடுத்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோட்டு எனக்கு அப்படியே உண்மையிலே நெகிழ்ந்து போவேன் அதை நல்ல ஒரு தருணங்களை நினச்சி பார்க்குறப்ப. வேலண்டைன்ஸ் டே கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு, ஆனால் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் சிங்கிள், எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வும் கிடையாது. அதனால் வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, எப்பொழுதுமே செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் சப்போஸ் எனக்கு ஒரு ஆள் இருந்து அவங்கள நான் செலிப்ரேட் பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மேபி வந்து எனக்கு ஒரு gift கொடுத்தா, எனக்கு பேசிக்காக எனக்கு gift கொடுக்க பிடிக்கும், அதோட gift வாங்க ரொம்ப பிடிக்கும். மேபி வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் வந்து சாக்லேட்ஸ் நிறையா ஒரு 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 தட்டு ஃபுல்லாக சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதான் பெஸ்ட்டு gift எனக்கு. இதை தாண்டி ஒரு gift அப்படின்னா வந்து மேபி ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு லாங் ரைட், கப் ஆஃப் காஃபி, இது வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும். இதெல்லாம் தாண்டினா வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதில். அதுதான் வந்து இது எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஊராங்காதலை ஊட்டி வளர்த்தா தான் காதல் தானாக வளருன்னு வாங்க. பல காதலை வளர்த்துருக்கேன், இன்னும் ஒரு காதல் கூட எனக்கு வரல. இந்த வேலண்டைன்ஸ் டேவாவது ஏதாவது ஒன்று வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். இன்னைக்கு இந்த எபிசோடில் வேலண்டைன்ஸ் டேவை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறாங்க, லைக் பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை பசங்க வந்து இந்த மாதிரிலாம் கிஃப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட கருத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது ஜீ தமிழ் நியூஸ்.